இந்தியாவில் ஒரு இடத்துல பல நூறு வருஷமா ஒரு நெருப்பு அணியாமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹே கைஸ், ஸோ ஹிமாச்சல் பிரதேஷில் ஒரு மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு கோயில் பேர் வந்து ஜுவாலாஜி டெம்பிள். இந்த கோவிலில் உள்ளே இருக்க ஒரு பாறங்கல் இருக்குது. அந்த பாறங்கல்ல பல நூறு வருஷமாக ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் அணியாமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு எண்ணெயும் இல்லை, எந்த ஒரு திரி இல்லை. அந்த நெருப்பு இன்னமும் எரியுது. ஹிந்து மைத்தாலஜி படி இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ சிவனோட சக்தியோட நாக்கு தான் அந்த கோவிலில் இருக்குது. அந்த நாக்கில் இருந்து தான் நெருப்பு இத்தனை வருஷமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு மைத்தாலஜி இருக்குது. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, சிவபுராணத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஸோ சக்தி வந்து சிவபுராணத்தில் இறக்குறாங்க. ஸோ சக்தியை வந்து சிவன் வந்து தூக்கிட்டு வராரு. சக்தியை வந்து விடமடுக்கிறாரு. அதாவது சக்தி இறந்தாச்சு, ஆனால் அந்த எப்படி இறந்தாலுமே அது ஒரு டெட் பாடி தான் இல்லையா? ஸோ அதுக்குன்ற ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது, அதை செஞ்சாகணும். ஆனால் சிவன் வந்து சக்தியை விடமடுக்கிறாரு, அவரே உடஞ்சி போகிறாரு. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த விஷ்ணு வந்து தன்னோட சுதர்சன சக்கரத்தினால அந்த பாடி, அதாவது சக்தியோட உடலை பல துண்டாக்குறாரு. உடம்பு வந்து பூலோகத்தில் எந்த இடத்துல விழுந்துச்சோ அந்தந்த இடம்லாம் ஒரு கோவிலாக ஒன்று இருக்குன்ற மாதிரி ஒரு மைத்தாலஜி இருக்கு. அப்படி அவங்களோட நாக்கு விழுந்த இடம் தான் அந்த ஜுவாலாஜி டெம்பிள். இந்த நெருப்பு எரியிறது கூட சக்தியோட நாக்கு தான், அது நாக்குல இருந்து எரியிற நெருப்பு தான்ன்ற மாதிரி ஒரு மைத்தாலஜி இருக்கு. ஸோ ஆனால் இது சயின்ஸ் இதை பற்றி என்ன சொல்லுது? சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இதுல இருந்து ஈத்தேன் கேஸ் உள்ள இருக்கு. ஸோ அதாவது இதில் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது உள்ள வந்து ஈத்தேன் கேஸ் இருக்கு. ஸோ அந்த ஈத்தேன் கேஸ் மூலமா ஏற்பட்ட ஒரு ஃப்ளேம் தான் இத்தனை வருஷமா எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்ற மாதிரி சயின்ஸ் சொல்லுது. மேபி சயின்ஸ் சொல்லுறது கூட ஒரு உண்மையா இருக்கலாம். ஆனால் இத்தனை ஒரு வருஷமா ஒருவேளை ஈத்தேன் கேஸா இருந்திருந்தாலும் இத்தனை வருஷமா அந்த கேஸ் எப்படி எக்ஸாஸ்ட் ஆகாம இன்னும் இருக்கு. ரெக்கார்டு படி இந்த கோவில் அதில் இருக்க நெருப்பு வந்து அதாவது 10th centuryல இருந்தே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ 10th centuryனா கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அது ஈத்தேன் கேஸ்னு ஒரு விஷயம் அங்கே இருந்துருச்சு அப்படின்னா 1000 வருஷமா ஒரு ஈத்தேன் கேஸ் லீக் ஆகிட்டே இருக்கு, அதில் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறது கொஞ்சம் நம்ம நம்ப முடியாத ஒரு விஷயமா கூட இருக்கும் இல்லையா? அது சயின்ஸாகவும் இருக்கலாம், இல்லை மெத்தலஜியாகவும் இருக்கலாம். ஆனால் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ரிசர்ச் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஒரு சில விஷயத்தை அதை அப்படியே விடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர்.